மதர் போர்டும் ஏஎம்டி மதர் போர்டும் என்ன வித்தியாசம், அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இன்டெல் ப்ராசஸர் வந்து ஏஎம்டி மதர் போர்டில் போட முடியுமா, ஏஎம்டி ப்ராசஸர் வந்து இன்டெல் போர்டில் போட முடியுமா, ஏன் போட முடியாது அப்படின்றது தான். போட்டால் என்ன ஆகும், என்ன டிஃப்ரெண்ட்டு, இதுக்கு இந்த ப்ராசஸருக்கு அந்த ப்ராசஸருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, மதர் போர்டு என்ன டிஃப்ரெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, எதுக்காக இதுக்கு அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சிப் செட்டே எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு மதர் போர்டில் சிப் செட் வந்து மெயின். இந்த ப்ராசஸர் வந்து ஒர்க்கு எல்லாத்தையுமே அந்த சிப் செட் மூலமாக அதனோட இப்போது ஒரு ப்ராசஸரோட ஒர்க்கு வந்து சிப் செட்டுக்கு அனுப்பிடும். சிப் செட் மூலமாக தான் எல்லாத்தையுமே அந்த யூஎஸ்பி போர்ட்டு, விஜே டிஸ்பிளே போர்ட்டு, ஹார்ட் டிஸ்க்குலேருந்து எல்லா போர்ட்டு, சவுண்ட் போர்ட்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த சிப் செட் மூலமாக தான் அந்த ஃபங்க்ஷன் வரும். அந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராசஸர்லேருந்து நம்மளுக்கு சிப் செட்டுக்கு வந்துடும். சிப் செட்லேருந்து எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி அதுலேருந்து தான் நம்மளுக்கு எல்லா சிக்னல் போகும். ஓகேங்களா. அதே ஏஎம்டி மதர் போர்ட்லேயும் அதே தானா, சேம். எல்லா மதர் போர்ட்லேயும் ஏஎம்டி மதர் போர்ட்லேயும் அதே ஃபங்க்ஷன் தான். ஏஎம்டி மதர் போர்டு ப்ராசஸரில் என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ அந்த ப்ராசஸை டைரெக்டாக சிப் செட்டுக்கு அனுப்பிச்சு சிப் செட்லேருந்து அது மூலமாக எல்லா ப்ராசஸிங்கும், அதாவது சவுண்ட் வேணும்னாலும், ஒரு யூஎஸ்பி போர்ட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னாலும், ஒரு டிஸ்பிளே போர்ட் விஜேவோ ஹெச்டிஎம்ஐயோ டிஸ்பிளே போர்ட்டு ஒர்க் ஆகணும்னு சொன்னால், ஒரு ரேம் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்டரு, ஒரு டிவிடி ட்ரைவ் கனெக்டரு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டே டு டைம் எல்லாமே வந்து சிமாஸ் பேட்டரியிலேருந்து எல்லாமே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ரேம் ஸ்லாட்டு, சிபியூ சாக்கெட்டு, பிசிஐ ஸ்லாட்டு, சிப்செட்டு எல்லாமே அடங்கி இருக்கிறது தான் ஒரு மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு ப்ராசஸர்லேருந்து சிப்செட்டுக்கு எப்படி ஸ்பிளிட் பண்ணி அது மூலமாக அந்த சர்க்கியூட்டை வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். அதுலேயும் உங்களுக்கு இன்டெல்லுக்கும் ஏஎம்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இன்டெல்னா என்ன, ஏஎம்டினா என்ன, அதில் வர பார்த்தீங்கன்னா ஒரு போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு நம்பர்ஸ் வரும், லெட்டர்ஸ் வரும். எதனால் அந்த லெட்டர்ஸ் வந்து பி, இசட்டு, ஹெச் இது மாதிரி எதுக்காக கொடுக்குறாங்க, அதனால் என்ன யூஸு, அதனால் அது என்ன ஃபங்க்ஷனை குறிக்குது, அந்த மாதிரி எதுக்காக நம்பர்ஸ் வந்து லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் ஒரு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈத்தர்நெட்டு, ஆடியோ போர்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரு சிபியூலேருந்து ரேம் டிஸ்பிளே போட்டு பிசிஐ ஸ்லாட்டுக்கெலாம் போயிட்டோன்னே அதில் வந்து நார்த் பிரிட்ஜு சவுத் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு 2 பிரிட்ஜாக பிரித்து அதில் உங்களுக்கு வந்து சிபியூலேருந்து சில ஃபங்க்ஷன் இருக்கும். சிபியூலேருந்து டேரெக்டாக வந்து சிப்செட்டுக்கு போய்ட்டு சிப்செட்லேருந்து பிசிஐ ஸ்லாட்டுக்கு, சாஃப்ட்வேர் போர்ட்லேருந்து, யூஎஸ்பி போர்ட்லேருந்து, ஈத்தர்நெட், ஆடியோக்கு, அதர் போர்ட் எதுவாக இருந்தாலும் எல்லா போர்ட்டுக்குமே வந்து ஃபங்க்ஷன் வர்ற மாதிரி ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சுறாங்க. அந்த 2 பார்ட் என்னென்ன ஒர்க்கு பண்ணோம் அப்படின்றது தான் ஒரு மதர் போர்டில் அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் பார்ட்டாக பிரிச்சுடுவாங்க. அந்த வகையில் நார்த் பிரிட்ஜு சவுத் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு 2 பிரிட்ஜாக பிரித்து அந்த ஹப்பில் என்னென்ன ஒர்க் ஆகணும், இந்த ஹப்பில் என்னென்ன ஒர்க் ஆகணும் அப்படின்றத ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறதுனால தான் நம்ம இன்டெல்லுக்கும் ஏஎம்டிக்கும் சேம் இதேமாரி ப்ரொசஸர் கூட இதே ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஆனால் ஏஎம்டி ப்ராசஸருக்கும் ப்ராசஸர் மதர் போர்டுக்கும் இன்டெல் சிப்செட் மதர் போர்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு மெயின் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா அதாவது கேட்ச் மெமரி, த்ரெட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக கொடுத்துருப்பாங்க ஏஎம்டியில். எதுக்காகனா அதனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காகவே அந்த ஏஎம்டி ப்ராசஸிங் வந்து டைரெக்டாக அந்த ப்ராசஸிங் அதிகமாக இருக்கும். த்ரெட்ஸ் எல்லாம் கேட்ச் மெமரியிலேருந்து த்ரெட்ஸு எல்லாமே அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இன்டெல்லில் வந்து மீடியமாக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒர்க்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பர்பஸுமே யூஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. காஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்ஸை அதிகமாக இருக்கிறதுனால ஏஎம்டி ஒரு சில ப்ராசஸர்லாம் இப்போ வர ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரை எல்லாமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிப்செட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேமிங் லெவலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து அந்த கேட்ச் மெமரி த்ரெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையராக வேணும் அப்படின்னும் போது அந்த ஏஎம்டிக்கு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா ரேமுக்கும் டிஸ்பிளேவுக்கும் பிசி ஸ்லாட்டுக்கும் போகும்போது அந்த சிப்செட்லேருந்து நம்மளுக்கு
என்ன வகையில் நம்மளுக்கு என்னென்ன போர்ட்டுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக இந்த டயக்ராம் மூலமாக நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை சிப்செட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராசர் மேலே தான் ஹீட் சிங் போட்டு ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க. ஆனால் சிப்செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா சிப்செட்டும் உங்களுக்கு ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணுன்றதுக்காக. அதை பற்றி ஏஎம்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிபியூ வந்து ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா போத் சைடுமே உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிபியூ, சாட்டா, ஆடியோ, ரேம், டிஸ்பிளே சம். ஏன்னா அந்த சிப்செட்லேயும் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே வர்ற மாதிரியே ஏஎம்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈத்தர்நெட் அதில் சிப்செட்டில் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போட்டு ஸ்பீசை ஸ்லாட்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டெல் ப்ராசஸர் சிப்செட்டுக்கும் ஏஎம்டி சிப்செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தளவுக்கு ஃபங்க்ஷன் வந்து வேரியேஷன் வருது. அதே இப்போ நம்ம ஒரு 12th gen இன்டெல் சிபியூ போர்டு எடுத்துக்கிட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெல் ப்ராசஸர்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் டிஸ்பிளே போர்ட்டு போகுது, ரேமுக்கு போகுது, பிசிஐ எக்ஸ்பிரஸ் ஸ்லாட் அதாவது ரேம் ஸ்லாட்டுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே சிப்செட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு போகுது, ஒய்ஃபை, ஆடியோ, எத்தர்நெட். இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா பிசிஐ ஸ்லாட்டு, எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்டு இதெல்லாம் வந்து ஒரு சர்க்கியூட்டில் பண்ணி நம்மளுக்கு சிப்செட்டுக்கு எதுக்கு ஒர்க் ஆகுது, ப்ராசர்லேருந்து நம்மளுக்கு சிப்செட் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தான் நம்ம ஒரு மதர் போர்டில் கனெக்ஷன் பார்த்துட்ருக்கோம். இதுலேருந்து நம்மளுக்கு கிராஃபிக் கார்டு, NVMe கார்டு இதெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா டேரெக்டாக கிராஃபிக்ஸ் கார்டு வந்து டிஸ்பிளே போகணுன்றதுக்காக தான் சிப்செட்லேருந்து டேரெக்டாகவே நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பிசி ஸ்லாட்டு வெர்ஷன்லும் உங்களுக்கு நிறைய வேரியேஷன் வருது. அது போர்டுக்கு ஏற்ற மாதிரி வெர்ஷன் மாறிட்டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வெர்ஷனும் மாறும், ஸ்பீடும் அதிகமாகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ராசரை டிசைட் பண்ணி போர்டு ப்ராசர் வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இன்டெல் டெஸ்க்டாப் சிப்செட் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த லெட்டர்ஸ் என்ன காரணத்துக்காக குறிக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு இசட்டு, BA, HA, Q, W இதுமாரிலாம் எதுக்காக வருது, இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ன்றது சிப்செட்டு, இசட்ன்றது சிப்செட்டு, B அண்ட் Hன்றது டெஸ்க்டாப்போட இது, Qன்றது ஹையர் செக்யூரிட்டியாக இருக்குன்றதுக்காக Qன்னு மென்ஷன், Wன்றது ஒர்க் ஸ்டேஷன். இந்த 4 நம்பருமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி நிறைய போர்டுஸ் வரும். இதுதான் நீங்கள் அந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சிப்செட் வந்தால் எப்படி இருக்கும் அந்த, ஏன்னா நீங்கள் இசட்டுன்னு வந்தீங்கன்னா ஹைஎண்டில் இருக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 12th ஜென்ரேஷன் ப்ராசரில் பார்த்தீங்கன்னா சிப்செட் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா B616 வருது பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசிஐ லேண்டு, சாட்டா போர்ட்டு, USB போர்ட்டில் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, ஹெச்சில் வரதில் எவ்வளோ இருக்குது, இசட்டில் வரதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு அந்த டிம் ஸ்லாட்டும். அதாவது இசட்ன்றதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே ஹைஎண்டில் இருக்குது. அதனால வந்து நீங்கள் இசட்ன்றதை செலக்ட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஹெச்ன்றதுலேயும் உங்களுக்கு இருக்குது. ஹெச்ன்றதுல எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இசட்ன்றது ரொம்ப ஹைஎண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ டெஸ்க்டாப் சிப்செட்டில் உங்களுக்கு ஒரு இன்டெல்ல நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். அடுத்தது நான் உங்களுக்கு ஏஎம்டியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இப்போ ரெண்டுத்துமே நான் ஒரே டைமில் சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகான்றதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இன்டெல்லில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏஎம்டியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு இன்டெல்லுக்கும் ஏஎம்டிக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா ஆகும். கண்டிப்பாக இது வந்து நாலேஜ் டோட்டலாக எந்த அளவுக்கு உங்களுக்கு டெவலப் ஆகுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10th ஜென்ரேஷனு 12th ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த B சீரியஸில் அதாவது 400 சீரியஸ் 500 சீரியஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராசர் எதுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஏஎம்டி சிப்செட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏஎம்டி சிப்செட்லேயும் உங்களுக்கு அதே நம்ம 4 டிஜிட் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த 4 டிஜிட் கோடு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத AM4 சிப்செட் ஸ்டார்ட் பார்த்தோன்னா A வரும், B வரும், ஏன்றது A, Bன்றது அப்புறமா Xன்றது இந்த EG எல்லாம் X570, B450 இந்தமாரி மென்ஷன் பண்ணி போர்ட்ஸ் வரும் உங்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஏன்றது லோ ஸ்பெசிஃபிகேஷனில் வர்றது, எத்தலான் அதுமாரி வரும். Xன்றது அதாவது நம்மளுக்கு இன்டெல்லில் வர இசட் மாரி இதில் எக்ஸ்ன்னு வரும். இதில் ஹையஸ்ட்டு உங்களுக்கு
ஒன்லி இந்த பியும் அந்த எக்ஸோ சிப்செட் சப்போர்ட் தான் ஓவர் கிளாக் ஸ்பீடாக வந்து ரொம்ப நிறைய சப்போர்ட்டிங் இப்போது நம்ம வாங்கிட்டு இருக்கிறது அந்த பியும் எக்ஸுன்றது தான். AMD டெஸ்க்டாப் சிப்செட்டை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அது எதுக்கு கம்பேர் எப்படி ஆகும் அப்படின்றது தான் நான் போனோம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எதுன்னு சொல்லிட்டு, அடுத்தது செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சப்போர்ட் பண்ணுற சிப்செட்டெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பீஃப் 350, 370, 470. செகண்ட் ஜென்ரேஷனில் உங்களுக்கு 300 சீரியஸ் மேலே வர எல்லாமே வந்து 400, 500 சீரியஸ் மதர் போர்டு எல்லாமே வந்து B450, 520 இதுக்கெல்லாம். ஜென்ரேஷன் 3க்கு பார்த்தீங்கன்னா Gen 3 பார்த்தீங்கன்னா 500 சீரியஸ், 520, 550, 570, 400 சீரியஸ் பயோஸ் அப்கிரேட் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி போர்டு வந்து லான்ச் பண்ணி ஜென்ரேஷன் 4 இந்த சிப்செட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு போர்டு வந்து ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி போர்டும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணால் அந்த போர்டு தான் நம்ம சிப்செட் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. AMDயும் இன்டெலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ.